தமிழகத்தில் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு வங்க அழுத்த காற்றழுத்த சூழ்நிலை உருவாகி பென்சில் புயல் உருவானது. இந்நிலையில் தமிழகத்தில் கடந்த சில தினங்களாகவே கனமழை பெய்து வந்தது. மேலும் நேற்று பென்சில் புயல் கரையை கடக்கும் என்று அறிவித்த இந்திய வானிலை மையம் காலை முதல் மாலை வரை மாறி மாறி வந்த சூழ்நிலையில் நேற்று மாலை 5:30 மணி அளவில் கரையை கடக்கும் என்று அறிவித்தது. இந்நிலையில் 7 மணி அளவில் கரையை தொட்ட நிலையில் கள்ளக்குறிச்சியில் கடந்த 2 நாட்களாகவே வானம் மூடிய நிலையில் மழை வருவது போல் இருந்த நிலையில் ஆனால் மழை வரவில்லை. ஆனால் 7:30 மணி அளவில் கரையை கடக்கும் என்று அறிவித்ததன் பேரில் மழை ஆரம்பித்தது. அதனைத் தொடர்ந்து இரவு முழுவதுமாக வானம் தொடர்ந்து மூடிய நிலையில் இருந்த நிலையில் மழை வந்து கொண்டிருந்தது. அதனை அடுத்து நேற்று 7:30 மணியிலிருந்து நள்ளிரவு 12 மணி அளவில் பென்சில் புயல் கரையை கடந்தது. இந்நிலையில் நேற்று இரவு முதல் பெய்த மழையால் கள்ளக்குறிச்சி போக்குவரத்து மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையில் கள்ளக்குறிச்சி உழவர் சந்தை உள்ளிட்ட சாலைகள் மற்றும் பல்வேறு இடங்களில் மழை நீர் தேங்கி நின்று போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி நகரத்தில் உள்ள மக்கள் வெளியே வராமல் இருந்த சூழ்நிலையில் கள்ளக்குறிச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை மிதமான மழை பெய்து வந்தது. இந்நிலையில் கள்ளக்குறிச்சி யாதவர்கம் சாலையில் கடல் போல் மழை நீர் தேங்கி நின்று மழை வந்து கொண்டிருக்கிறது. மேலும் வாகனங்கள் மிகவும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இதனை அடுத்து கள்ளக்குறிச்சி ஏகேபி பள்ளி அருகில், அதாவது தேசிய நெடுஞ்சாலையில் பழைய மரம் ஒன்று பெரிய மரம் விழுந்தது. இதனால் சாலை போக்குவரத்து ஏற்பட்டது. அதனை அறிந்து உடனடியாக மாவட்ட நிர்வாகத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி காவல் நிலைய போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் மற்றும் திருப்பதித்துறையினர் உடனடியாக அங்கு வந்து நெடுஞ்சாலைத்துறையினர் உள்ளிட்டோர் உடனடியாக அங்கு வந்து ஜேசிபி இயந்திரம் கொண்டு அந்த மரத்தை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக அகற்றப்பட்டு அதனைத் தொடர்ந்து அப்பகுதியாக வாகனங்கள் சீரமைக்கப்பட்டது. இதனால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து போக்குவரத்து சீரமைக்கப்பட்டது. மேலும் இப்பகுதியில் மழையின் காரணமாக தொடர்ந்து மக்கள் அவதிக்குள்ளாகி வீட்டினுள்ளே இருந்து வருகின்றனர்.